ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துக்காரோட ஜங்ஷன், அதாவது புத்தாகரம் போகிற ரூட்டும் நாயக்கன்குப்பம் போகிற ரூட்டுக்கு ஒரு ஜங்ஷன் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து சனிக்கிழமை சந்தை இருக்கும். மிளகா பஜ்ஜி, போண்டா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு மெயின் ஜங்ஷன்னால நிறையா பேர் வந்து வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னெல்லாம் கடை இருக்குதுன்னு காமிச்சிட போகிறேன். பார்த்திங்கன்னா கருவாடு ஷாப், அப்புறம் ஸ்நாக்ஸு, ஒரு வாங்குற ஸ்நாக்ஸ் கடை, கீரை, அப்புறம் காய்கறி. இது பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம். சனிக்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை இருக்குங்களாமா. பார்த்திங்கன்னா ஊத்துக்காட்டில் நடக்கிற சந்தைங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு குண்டாவில் வச்சு ஒரு அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ பார்த்திங்கன்னா ஸ்கேனர் கூட பேமெண்ட் இருக்குது. ஆனால் இது ஒவ்வொரு கூடையில் இருக்கிறது அளவானா இல்லை அமௌண்ட்டு கணக்கா? அரை கிலோ 30 ரூபா, 350 ரூபாண்ணா. சரிண்ணே, இதெல்லாம் அரை கிலோ இருக்கும். சரிண்ணே, அரை கிலோ இருக்கும். சரிண்ணா. அரை கிலோ 30ங்களா? சரிண்ணா. இந்த குண்டாவில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கணக்குங்க. அது வந்து 30 ரூபா வந்து வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி கடையில் வாங்காமல் மார்க்கெட்டில் வந்து சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக, அப்போ ரொம்ப நேரத்துக்கு வந்து கூட்டமாச்சு. கத்திரிக்காய், வெண்டைக்காய். ப்ரோ இப்போ இந்த சந்தை வந்து சனிக்கிழமை மட்டும்தான் இருக்குங்களா? சரிண்ணா. இது எவ்வளோ வருஷமாக இருக்குண்ணா சந்தை? 5-20 வருஷமாக இருக்குது. இப்போ கடையில் வாங்குறதுக்கு இங்கே சந்தையில் வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா? கடையில் வாங்குறாங்கல்ல, சந்தையில் கம்மியாக இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் கம்மியாகவே வாங்கிக்கலாங்க. சந்தை வந்து ஊத்துக்காட்டில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து நடக்கும். புத்தாகரமும் பார்த்தீங்கன்னா நாயக்கன்குப்பம் போகிற இடத்துல ஜென்ஷனில் இருக்குங்க. ஊத்துக்காடு எல்லையம்மன் கோவிலேருந்து ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸும் பக்கத்தில் போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி கடை எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா சந்தையிலையுமே வந்து வாங்கலாம். ஐயம்பட்டிங்களா? சரிண்ணே. அது இதே நாளுங்க? என்ன நாள் இருக்குண்ணா? இதே நாள். சரி. ஐயம்பட்டிங்கிற ஊருக்கு போனீங்கன்னா 250 கடை இருக்குங்க. ஊத்துக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைகள் இருந்தாலும் நிறையா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக இருக்குது. நீங்கள் ஷாப்பில் கூட போனீங்கன்னா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரில. இங்கே எல்லாமே 60 கிலோவாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. சரிண்ணா. ஏங்கக்கா அண்ணா? சரிங்கக்கா. சோப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே கிடைக்குங்க. கடையை விட கம்மி ரேட்டில் கிடைக்கும். சந்தையில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சின்ன சின்ன குண்டால் ஒரு அளவாக போட்டு வச்சுருவாங்க. நமக்கு போய் அள்ளி எடுக்கிறது இந்த மாதிரி கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சொல்லி அவங்கக்கிட்ட எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா கருவாடு, வித்தியாசமான கருவாடுங்க. பார்த்திங்கன்னா வத்தல், மசாலா, பின்ன பயிறு, கடலைப்பருப்பு, பிஸ்கெட்லேருந்து எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா அண்ணா ஸ்கேனர்லேருந்து ஜிபேவோட பாக்ஸ் வேறு வச்சுருக்காருங்க. இப்படியே போனோம்னா அடுத்து வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஊத்துக்காடு ஏரியாலெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கிற சந்தைக்கு மறக்காமல் வந்து சந்தையில் வாங்குங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவுமே இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்படியே ஒரே கூட்டமாக இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. நிறைய மக்கள் வந்து வாங்க கடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வச்சுருந்தாருங்க. அண்ணா தான் டீட்டெயில்ஸ் சொன்னார். வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளரும்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் விற்கிறவங்களுக்குமே அறிவு இருக்குன்னு எப்படி காமிச்சிட்டேன்னு பார்த்துங்க. பல்பு இருக்கா? இதோ வயரு கனெக்ஷனே இல்லை. ஆனால் எங்கேருந்து எரியுதுன்னு பார்த்தா ஆமாம், இது வந்து கரண்ட்டு போனாலுமே எரியிற பல்புங்க. 100 ருபீஸ் வரும். அதை வந்து சார்ஜ் போட்டு அண்ணா கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா வயர் மட்டும்தான் இருக்குது. பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து சின்ன சின்ன குண்டாவில் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. கடைக்கு போய் இதை வாங்கணுமா அதை வாங்கணுமான்னு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அப்படியே ஒவ்வொரு குண்டால் அள்ளி போடுங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடலாம். QR கோடு எல்லாமே இருக்குது. ஊத்துக்காட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து சனிக்கிழமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேயுமே ப்ரோ முட்டைக்கோஸு, அப்புறம் இது என்னது, ஐயோ காலிஃப்ளவர்லேருந்து எல்லாமே இருக்குங்க. ஊத்துக்காட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சண்டே அன்றைக்கி வந்து காய்கறிலாம் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சந்தைகள் நிறையா பிளேஸில் இருந்ததெல்லாம் இப்போ இல்லைங்க. அதனால் இங்கே இருக்கிறத நீங்கள் வந்து மக்கள்லாம் வாங்கினீங்கன்னா தான் இன்னுமே நிறையா பேர் வந்து சந்தை போடுவாங்க. அப்படியே இங்கே வந்து சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே ரைட் சைடில் போனீங்கன்னா கடை இருக்கும். அப்படியே போண்டா பஜ்ஜியெல்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே தாங்க போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 மிளகா பஜ்ஜியே வந்து 20 ரூபா தாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்குது. மிளகா பஜ்ஜி, காளான் இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும். பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஊத்துக்காடாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.